வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 17வது அரச பல்கலைக்கழகமாக வவுனியா பல்கலைக்கழகம் இன்று ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம். ஜனாதிபதியின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்று போராட்டம். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான நாடாளுமன்ற ஆசனம் அதிகரிப்பு. மொட்டுக்கு மக்களின் ஆதரவு குறைந்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார தெரிவிப்பு. முல்லைத்தீவில் கனியமணல் அகழ்வு என்னும் போர்வையில் இடம்பெறும் நில அபகரிப்புக்கு எதிரான நாளைய போராட்டத்திற்கு அழைப்பு. யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான பொது போக்குவரத்தில் ஈடுபட்ட படகுகள் பழுதடைந்துள்ள நிலையில் மக்கள் பாதிப்பு. பெருநாட்டில் பயணிகள் பேருந்து பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழப்பு. தொடர்பென முதன்மைச் செய்திகள். அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். சமூக மாற்றத்தை எதிர்கொள்ளும் புத்திஜீவிகளை கல்வியினூடாக உருவாக்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய புத்திஜீவிகளை கல்வியின் ஊடாக சமூகமயப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருந்த வவுனியா வளாகம் வவுனியா பல்கலைக்கழகம் என்ற பெயரில் தேசிய பல்கலைக்கழகமாக அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று நடைபெற்றது. அந்த வகையில் இலங்கையின் 17வது அரச பல்கலைக்கழகமாக வவுனியா பல்கலைக்கழகம் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்த பிரயோக விஞ்ஞான பீடம், வர்த்தக பீடம் மற்றும் ஆங்கில மொழிப்பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய வவுனியா வளாகம் 1997ஆம் ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த வவுனியா வளாகத்தை தேசிய பல்கலைக்கழகமாக மாற்றுமாறு மாணவர்கள் மற்றும் பேராசிரியர் குழாமினால் நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. அதனை கருத்தில் கொண்ட தற்போதைய அரசாங்கம் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் உயர்கல்வியை மேம்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் விரிவுரை மண்டபங்கள், பீடங்களுக்கான கட்டடங்கள், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய பல்கலைக்கழகமாக வவுனியா பல்கலைக்கழகம் அபிவிருத்தி செய்யப்பட்டது. இன்றைய நிகழ்வின் ஆரம்பத்தில் வவுனியா பல்கலைக்கழக விடுதி மைதானத்தில் கூடியிருந்த பிரதேசவாசிகள் நிகழ்வு இடம்பெற்ற இடத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதியை வரவேற்றனர். அவர்களுடன் சுமூகமாக கலந்துரையாடிய ஜனாதிபதி மக்களின் நலன் விசாரித்தார். வவுனியா வளாகத்தை தேசிய பல்கலைக்கழகமாக மாற்றும் நிகழ்வை பதிவு செய்யும் நோக்கில் கல்வெட்டை திறநீக்கம் செய்து திறந்து வைத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பல்கலைக்கழக தகவல் தொழில்நுட்ப மத்திய நிலையம் மற்றும் சகவாழ்வு மையம் போன்றவற்றை மாணவர்கள் பாவனைக்கு கையளித்தார். தகவல் தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த மாணவர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். அங்குரார்ப்பண நிகழ்வை தொடர்ந்து இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மாணவர்கள் தாம் பெற்றுக்கொள்ளும் அறிவை தமது பிரதேசங்களுக்கு வழங்க முடியுமானால் அதுவே தான் பிறந்த இடத்துக்கும் நாட்டுக்கும் செய்யும் பெரும் சேவையாகும் என எடுத்துரைத்தார். நாடொன்று பலமடைய வேண்டுமாயின் அந்த நாட்டின் கல்வி கட்டமைப்பு பலமடைந்திருக்க வேண்டும். அதுவே பயனுள்ள முதலீடாகும். தேசிய கல்வியை கட்டியெழுப்புவதற்கே தற்போதைய அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விடுதிகள் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கலைப்பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் ஆங்கில மொழி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொடுக்கும் வகையிலான பாடத்திட்டங்களை சமூக தேவைக்கு ஏற்ப தயாரிப்பதற்காக பல்கலைக்கழக கட்டமைப்பு முன்னெடுத்த வேலை திட்டங்களை பாராட்டுகின்றேன். உலகில் அதிக கேள்வி நிலவும் துறைகளை அடையாளம் கண்டு அத்துறைகளின் ஊடான புத்திஜீவிகளை உருவாக்குவது காலத்தின் தேவையாகும். உயர்தர பரீட்சையில் சித்தியடையும் அனைத்து மாணவர்களும் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். உங்களதும் உங்கள் நண்பர்களதும் மனங்களில் தேசிய சகவாழ்வை கட்டியெழுப்புவதற்கு இவ்வாறான பல்கலைக்கழகங்களின் விடுதிகளையும் வகுப்பறைகளையும் மைதானங்களையும் சிற்றுண்டி சாலைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்கலைக்கழகங்களில் ஏற்படுத்திக் கொள்ளும் பந்தங்கள் மிகவும் பெறுமதி வாய்ந்தவை. அந்த தொடர்பு இந்த நாட்டினது அபிவிருத்திக்கு பெரும் ஊன்றுகோலாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் அமைச்சர்களான தினேஷ் குணவர்த்தன, டக்ளஸ் தேவானந்தா, வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், குலசிங்கம் திலீபன், புத்தசாசன அமைச்சின் செயலாளர் கபில குணவர்த்தன,
பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஷம்பத் அமர்துங்க, பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். பிக்பாக்கெட் அடிக்கும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப அனைவரும் தயாராக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புதிய நகர மண்டபத்தில் நடைபெற்ற அரசு சேவை ஐக்கிய தொழிற்சங்க சம்மேளன மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்று நாட்டில் பிக்பாக்கெட் அடிக்கும் அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது. அவர்களுக்கு நாட்டு மக்கள் மீது எந்த கவலையும் இல்லை. அவர்களுக்கு மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு தினமும் வரிசையில் நிற்பது தெரியாது. விரைவில் இந்த பிக்பாக்கெட் அடிக்கும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மக்கள் அதற்கு தயாராக வேண்டும். மோசமடைந்து செல்லும் மக்களின் வாழ்க்கை நிலை குறித்து இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான உறுதியான நிலைப்பாடு இல்லை. எனவே இந்த பிக்பாக்கெட் அடிக்கும் அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு அனைத்து தரப்பினரையும் ஒன்று திரட்டி செயற்படுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஆட்சியாளர்களுக்கு தற்போது ஆதரவு குறைந்து வருகின்றது. அதனை அவர்களது அண்மைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை வைத்து அளவிட முடியும். விவசாயிகளை வைத்து ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் இன்று அவர்களை ஆட்சியாளர்கள் நடுத்தெருவில் கைவிட்டுள்ளார்கள். அவர்களது பிரச்சினை குறித்து எந்தவித முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு உர பிரச்சினையை கொண்டு வந்து அவர்களை இன்று பிச்சைக்காரர்களாக மாற்றியது இந்த ஆட்சியாளர்களே. இதனால் ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்ப்பினையும் இந்த ஆட்சியாளர்கள் சம்பாதித்துக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான நாடாளுமன்ற ஆசனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற ஆசனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட தேர்தல் பதிவேட்டின் கீழ் கம்பஹா மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்ற ஆசனம் குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற ஆசனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தடை உத்தரவு கிடைத்தால் சட்ட ரீதியாக செயற்படுவோம் என சுகாதார ஊழியர்கள் சம்மேளன ஒருங்கமைப்பாளர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். சுகாதார பணிப்பகிஷ்கரிப்புக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே அவ்வாறான தடை உத்தரவு எதுவும் எமக்கு கிடைக்கவில்லை. கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை எமது பணிப்பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று சுகாதார ஊழியர்கள் சம்மேளனத்தின் ஒருங்கமைப்பாளர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ සම්බන්ධයෙන් කටයුතු කරේ ගැටලුව සාකච්ඡා මාර්ගයෙන් විසඳන්නට නෙවෙයි. சட்டத்தரணிகளுடன் நாம் கலந்துரையாடி வருகிறோம். குறிப்பாக இவ்வாறான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சுக்கு நாம் 3 மாதங்களுக்கு முன்பே தெரியப்படுத்தினோம். எனினும் சுகாதார அமைச்சு பேச்சுவார்த்தையின் மூலமாக நமது பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்காது தொடர் பணிப்பகிஷ்கரிப்பு செல்லும் வரை பார்த்துக் கொண்டிருந்தது. நமது எந்த கோரிக்கைக்கும் தீர்வை முன்வைக்கவில்லை. இது சுகாதார தொழிற்சங்கங்களில் அங்கம் வகிக்கும் 65,000 பேரினது பிரச்சனையாகும். இந்த 65,000 பேரினதும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சு உள்ளது. அமைச்சின் செயலாளர் உள்ளார். தனது அமைச்சுக்கு கீழ் இருக்கும் தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு சுகாதார அமைச்சுக்கு உள்ளது. பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் சுகாதார தரப்பினரின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். எனினும் சுகாதார அமைச்சு அவ்வாறு செயற்படவில்லை. எனவே இன்றைய நாளில் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருப்பார்களாய் அது சட்ட ரீதியிலான பிரச்சனை. ஆகவே இவற்றிற்கு சுகாதார அமைச்சு சார்ந்த குழுவினர் 100% பொறுப்பு கூற வேண்டும். எனவே தொடர் பணிப்பகிஷ்கரிப்பை நிறுத்துவதற்கு போதிய சந்தர்ப்பம் இருந்த போதிலும் 3 மாதங்களாக அதனை புறக்கணித்துவிட்டு நாட்டு மக்களை பிரச்சனைக்கு தள்ளிய சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். நமது போராட்டத்திற்கு தடை உத்தரவு கிடைக்குமாயின் நாம் சட்ட ரீதியாக செயற்பட தயாராக உள்ளோம். எனவே சாதாரணமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையை பாரிய பிரச்சனையாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று
அரசாங்கத்தை கோருகிறோம். මේ හැමෝම කරන්නේ ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට මේක කරන්න එපා අර පරණ නමට අනුව වැඩ කරන්න පෙනේ පුප්පන්න ගහන්න කොටන්න මරන්න කියලා அரசாங்க தாதியர் சங்கம் மற்றும் அதன் தலைவரான சமன் ரத்னபிரியவிற்கும் எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இரு தடை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அவர்களது தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதை தடுத்து குறித்த தடை உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த தொழிற்சங்கம் உள்ளிட்ட 18 சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்புக்கு எதிராக சட்டமா அதிபரினால் விடுக்கப்பட்ட தடை உத்தரவு கோரிக்கைக்கு அமைய இவ்வாறு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாதியர்களின் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கை காரணமாக வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள அசௌரிய நிலை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு எடுத்து கூறி அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. இதனை அடுத்து சட்டமா அதிபரின் கோரிக்கையை ஏற்ற கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தொடர்ந்தும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுத்து அரசு தாதியர் சங்கம் மற்றும் அதன் தலைவருக்கு எதிராக இவ்வாறு தடை உத்தரவுகளை வழங்கியுள்ளது. சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வு உள்ளிட்ட 7 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்தின் காரணமாக பல வைத்தியசாலை செயற்பாடுகள் முடங்கியுள்ளது. தாதியர் சேவை, முழுநேர மற்றும் இடைக்கால சுகாதார சேவை தொழிற்சங்கங்கள் இணைந்து 18 தொழிற்சங்கங்கள் நாடளாவிய ரீதியில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. சுகாதார ஊழியர் வேலைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கான மருந்துகளை இலவசமாக வழங்க அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் ஒசுசல விற்பனை நிலையங்களுக்கு முன்பாக மக்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் காத்திருந்து மருந்துகளை பெற்று சென்றனர். வைத்தியசாலைகள் மூலம் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து சீட்டுகளுக்கு தேவையான மருந்துகளை நாடு முழுவதிலும் உள்ள 48 ஒசுசல விற்பனை நிலையங்கள் மூலம் பெற்றுக் கொடுக்க சுகாதார அமைச்சின் ஆலோசனை கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் டிபி சமர்சிங்க அறிவித்திருந்தார். வைத்தியசாலைகளில் வேலைநிறுத்தம் காரணமாக கிளினிக் மற்றும் ஏனைய நோய்களுக்காக வைத்தியசாலைக்கு வரும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து சீட்டுகளுக்கான மருந்தை இலவசமாக வழங்குவதற்கும் இதன் மூலம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். இந்நிலையிலேயே இன்று காலை முதல் இலவசமாக மருந்து விநியோகிக்கும் செயற்பாட்டில் ஒசுசல நிலையங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது பொதுமக்கள் கருத்துரைக்கையில் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்ததன் காரணமாகவே இன்றைய தினம் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. போதிய மருந்துகளின்றி நோயாளர்கள் மரணிக்கின்றனர். மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் வந்தே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றோம். ஒரு வாரத்துக்கு தேவையான மருந்தை எழுதி கொடுத்துள்ளார்கள். அடுத்த வாரம் பெற கூறினர். இல்லையெனில் செய்திகளை பார்த்துவிட்டு வைத்தியசாலைக்கு வருமாறு கூறினர். மொட்டுக்கு மக்களின் ஆதரவு குறைந்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்துள்ளார். மொட்டு அணிக்கு மக்கள் ஆதரவு குறைந்து வருவதை அனுராதபுர கூட்டம் நிரூபிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். සංවිධානයක් කටයුතු කරා. හැබැයි වෙනදා අනුරාධපුර මහා උජාරුවෙන් මහා අභිමාණයෙන් போட்டுவே மெத்திவர்ண வியாபாரை ஆரம்ப කරන மொட்டு அணியானது 2 தினங்களுக்கு முன்னர் அனுராதபுரத்தில் பாரிய கூட்டம் ஒன்றை நடத்தியது. இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக அரங்கத்தில் உள்ள அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தமது நேரத்தை அனுராதபுரத்தில் செலவிட்டனர். வழமையாக அன்றி இம்முறை மொட்டு அணிக்காக கூட்டத்தில் மக்கள் அலையை காண முடியவில்லை. மொட்டு கட்சியானது வழமையாக கூட்டங்களை நடத்தும் போது 35,000 அல்லது 40,000 மக்கள் கூட்டம் காணப்படும். எனினும் இந்த கூட்டத்தில் அனுராதபுரத்தில் இருந்து 3,000 பேர் வரையே பங்கேற்றனர் என்றும் ஏனையவர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என தெரிய வருகின்றது. அவர்கள் அனைவரும் அதிகாரிகள், வேலைவாய்ப்பு பெற்றுக் கொண்டவர்களின் உறவினர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் தொகை 3,000 என்றே தகவல்கள் கிடைத்துள்ளன. நாடு பாரிய அழிவொன்றை சந்தித்த போதிலேயே 1977 ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனவிற்கு 5 பங்கு பலத்தை மக்கள் வழங்கினர். அனுராதபுரம் மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தை பார்க்கும் போது 5 அல்ல 4 பங்கு மக்களே பங்கேற்றுள்ளனர். எனவே 5 பங்கு பலம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்துள்ளது என்பதே இதனூடாக புலனாகின்றது. அதே போன்று ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுராதபுரத்திற்கு சென்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலவசமாக உரத்தை விநியோகிப்பதாக கூறினார். நாட்டில் உர பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கும் போது உரத்தை இலவசமாக வழங்கியதாக அவர் எவ்வாறு கூறினார் என்று தெரியவில்லை. அது மட்டுமன்றி எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு உரத்தை வழங்கியேனும் அல்லது வழங்காமலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை 100% உயர்த்துவதாக கூறினார். இவ்வாறான கருத்தை அவர் எவ்வாறு கூறினார் என்பது நமக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. உரத்தை வழங்காது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு முயல்வது எவ்வாறு என்பதை நாம் பார்வையிடுவதற்கு ஆர்வமாக உள்ளோம். පොහොර ටික නොදී මේ වසර වෙනකොට මේ කන්නේ ගොවි ජනතාව පත් ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியமையால் பதற்ற நிலை ஏற்பட்டது. வவுனியா மன்னார் பிரதான வீதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்ததுடன் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு பம்பைமடு பகுதியில் அமைந்துள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக காணாமல் போனவர்களின் உறவினர்களால் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போராட்டம் இடம்பெற இருந்த குறித்த பகுதிக்கு செல்ல முற்பட்ட காணாமல் போனவர்களின் உறவினர்களை பம்பைமடு இராணுவ சோதனை சாவடியில் குவிக்கப்பட்டிருந்த போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வழிமறித்து முன் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதன்போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் போலீசாரை பார்த்து கேள்வி எழுப்பினர். ஜனாதிபதியிடம் கேள்வி கேட்க வேண்டும் எனவும் அதற்கு அனுமதி வழங்குமாறும் போராட்டக்காரர்கள் தெரிவித்த போதும் அதனை பொருட்படுத்தாத போலீசார் அவர்களை முன் செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் குறித்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது. அதனையடுத்து ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியதுடன் இருவரை மாத்திரம் வந்து ஜனாதிபதியை சந்திக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 2 மணி நேரத்துக்கு மேலாக பம்பைமடு இராணுவ சோதனை சாவடியில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மக்களை வழிமறித்து முன் செல்ல முடியாதவராக நின்றனர். அதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் திரும்பிச் சென்றனர். ஜனாதிபதி அவர்கள் பல்கலைக்கழகத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் இதுவரை காலமும் உறவுகளை கடத்தி காணாமலாக்கப்பட்டு கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளை 12-13 வருடமாக நாங்கள் இந்த தெருவில் தான் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் நீதி மறுக்கப்பட்ட போதும் நாம் சர்வதேசத்தை நோக்கித்தான் இந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழ் மொழியில் பொறுக்க வேண்டிய எமது நாட்டில் சிங்கள மொழிகளில் தான் அவர்கள் அந்த பெயர் பலகைகளை கூட டக்குன்னு மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு இதை அவர்கள் தட்டி கேட்க வேண்டியவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். எமது உறவுகள் இதுவரை நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற போது நீதி கிடைக்காத போது இந்த ஜனாதிபதி வவுனியா மாவட்டத்துக்கு வருகை தருகின்ற போது நாங்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு இங்கே வந்திருந்த போது நான் வீட்டில் வெளிக்கிட்ட தொடக்கம் எந்த இடமெல்லாம் பாதையெல்லாம் மாறி நான் எத்தனையோ வீதிகள் எல்லாம் மாறி மாறி வந்திருந்த போதும் அரச புலனாய்வு துறைகள் பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள். அதே போல எமது உறவுகளை அங்கும் இங்குமாகவே மறைக்கப்பட்டு எமது உறவுகள் இன்று ஒன்று சேர முடியாத நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எமக்கான நீதி இந்த நாட்டில் மறுக்கப்பட்டிருக்கு. எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளியை கூண்டில் ஏற்றி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எத்தனையோ வருட காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். இப்போது கூட எனது மகன் தான் என்னை ஏற்றி கொண்டு வந்தவர் அந்த ஆட்டோவில். அந்த ஆட்டோ நெழுக்குளத்தில் வைத்து மறைக்கப்பட்டு அந்த ஆட்டோவை அவர்கள் கடத்தி தான் சென்றிருக்கின்றார்கள். தற்போது நாங்கள் இதை சொல்லும் போது இல்லை நாங்கள் திருப்பி தருவதாக கூறியிருக்கின்றார்கள். எமது மண்ணில் நாங்கள் இந்த சுதந்திரத்தை கூட நாங்கள் எமக்கான நீதியை பெறுவதற்கான கருத்து சுதந்திரத்தை கூட பரிமாற முடியாத நிலையில் நாங்கள் இதில் எவ்வளவோ தள்ளு முள்ளுக்கு மிகவும் வேதனைக்குரியதாகவே ஜெயிலில் இருப்பது போலதான் எங்களை இன்று கைகளால் சுற்றி எங்களை மடக்கி அதுக்குள்ளே வைத்திருக்கின்றார்கள். மரண சான்றிதழோ இழப்பீடையோ நாங்கள் கேட்கவில்லை. எனவே மிகவும் எங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தினவர்கள் என்று பாருங்கள். நாங்கள் எவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று பாருங்கள். நாட்டில் திட்டமிடல் இல்லாத அரசாங்கம் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாட்டில் மொழிக்காகவும் நிலத்திற்காகவும் பல போராட்டங்களை முன்னெடுத்துள்ள போதும் வவுனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா பாரதிபுரத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். விவசாயிகளுடைய வயிற்றுல கை வச்சதால இந்த அரசாங்கம் இன்றைக்கு சரியான மோசமான நிலையில போகும். திட்டம் இல்லாத ஒரு அரசாங்கம், திட்டம் இல்லாத ஒரு ஜனாதிபதி. யாழ்ப்பாணத்தோட ஒரு துணை பல்கலைக்கழகமாக இருந்த வவுனியா பல்கலைக்கழகத்தை நாங்கள் எல்லாரும் எல்லா எம்பிமாரும் முயற்சி பண்ணி அது ஒரு போன அரசாங்கத்தால் அது ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. சிங்களம், தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம் 3 மொழியிலேயும் இந்த வரவேற்பு நுழைவாயில் செய்யப்பட்டது. இப்போ என்னன்னா தமிழ் மொழி அகற்றப்பட்டிருக்கு. வவுனியாவில் 2 சிங்கள கிராமங்களை சேர்க்க போகிறாங்க. அன்றாதபுரத்திலேருந்து சேர்க்க போகிறாங்க. அப்படி சேர்க்கிறாள் என்ன நன்மை என்று சொன்னால் சிங்கள மக்கள், சிங்கள பிரதிநிதிகள் எம்பி இங்கே வரக்கூடிய வாய்ப்பை கொண்டு பண்ண போகிறோம். இன்றைக்கு போராளிகள்கிட்ட படங்களை யாராவது அனுப்புனாங்க, நான் இவருக்கு அனுப்புகிறேன்னு வைங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்புனா இவர் பயங்கரவாத தடை சட்டத்தில் இவர் கைது செய்யப்பட்டு வருடக்கணக்கில் உள்ளே இருக்கும். இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் படு மோசமான ஒரு
சூழலை உருவாக்கி இருக்கு. அது எங்களுக்கு வேணாம் என்று சொல்லுகிற ஒரு செயல்பாட்டை நாங்கள் எல்லாரும் செய்யணும். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினையை ராஜ்யாந்திர ரீதியில் நகர்த்த வேண்டிய தேவை உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு புத்திஜீவிகள் மற்றும் சிவில் சமூகங்களின் ஒத்துழைப்பு தேவை என யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அன்னராசா தெரிவித்துள்ளார். வடக்கில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் வடக்கு மாகாணத்துக்கு உட்பட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிகளுக்கு இடையில் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களும் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களும் நேற்றைய முன்தினம் பாராளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்களை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த விவாதங்கள் தொடர்பாகவும் எதிர்காலத்தில் இந்த வடக்கைச் சேர்ந்த மீனவ அமைப்புகள் அந்த மீனவ அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்தும் அன்னளவாக 50,000-க்குட்பட்ட குடும்பங்களை தாங்கி வடமாகாணத்திலே 4 மாவட்டத்திலும் கடற்தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த 4 மாவட்டத்திற்கும் இருக்கின்ற கடற்தொழில் சமாசங்கள் சம்மேளனங்களை எதிர்காலத்தில் ஒன்றிணைத்து இந்த மீனவர் பிரச்சினை தொடர்பாக ஒரே குரலின் கீழ் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இந்த 4 மாவட்டங்களும் இணைந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு புத்திஜீவிகளை ஆதரவு கோருவதாகவும் கடந்த பல வருடங்களாக காலத்திற்கு காலம் பேசுபொருளாகி இருந்து தீர்வென்று முடிந்திருக்கின்றது. அதே நிலைதான் இந்த பேசுபொருளும் தீர்வென்று முடியுமா என்ற ஐயப்பாடு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஐயப்பாட்டினை நிவர்த்தி செய்வதும் நாங்கள் எதிர்காலத்தில் அந்தந்த மாவட்டங்களுக்கு இடையிலே வேறுபட்ட மீனவர்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒன்றிணைத்து ஒரே குரலாக 4 மாவட்ட சமாசங்கள் இணைந்து எங்களுடைய கருத்துக்களை ஒரே கருத்தாக வெளியிடுவது தொடர்பாகவும் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக 4 மாவட்டத்திலும் இருக்கின்ற கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் சிவில் சமூக தரப்பினருடைய ஆதரவை 4 மாவட்டமும் நாங்கள் கோரியிருக்கின்றோம். எதிர்காலத்தில் வடக்கு மீனவர்களின் குரல்கள் ஒற்றுமையாக ஒரே குடையின் கீழ் செயல்படுவதற்கு அனைத்து பிரதேச 4 மாவட்டங்களிலும் இருக்கின்ற கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களை ஒன்றிணைத்து செயல்படுவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த ஒற்றுமை எங்களுக்கு மீனவர்களுக்கிடையே பிளவு ஏற்படுத்தாது. இந்த ஒற்றுமையை பலப்படுத்தி எங்களை ஒற்றுமையாக தீர்வு நோக்கி நகர்வதற்கு அரசியல் தலைவர்களிடம் நாங்கள் அந்த கோரிக்கையை விடுகின்றோம். நீங்கள் கட்சி பேதங்களை மறந்து மீனவர்களாகிய எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை ஆக்கபூர்வமாக ஒரே குடையின் கீழ் கையாள முன்பாருங்கள் என்பதும் அரசியல் தலைவர்களுக்கான ஒரு கோரிக்கையாகவும், பாதிக்கப்பட்ட மீனவர்கள் எங்களுடைய நஷ்ட ஈட்டுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களை பொறுத்தளவிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய துணை தூதரகமாக இருந்தாலும் சரி, கொழும்பிலே இருக்கின்ற இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி, இவர்களால் வழங்கப்படுகிற எந்தவித வாக்குறுதிகளும் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சரியான முறையிலே அவர்களுடைய வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்திய இலங்கை மீனவருடைய பிரச்சினை ஒரு 5 வருடங்களுக்கு முன்பே தீர்ந்திருக்கும். ஆனால் இந்த உறுதிமொழிகளும் இந்த செயல்பாடுகளும் எங்களை மீண்டும் இன்னும் 5 வருடம் பின்னோக்கி செல்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். 13ஆம் திருத்தம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஏனைய கட்சிகள் இணைந்து பயணிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரரட்னம் கோரிக்கை விடுத்துள்ளார். 13ஆம் திருத்த சட்டத்தின் முழுமையாக அமல்படுத்துவதற்கு சாதகமாக ஏனைய கட்சிகளும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் EPRLF பத்மநாபா மன்ற தலைவருமான துரரட்னம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று பிற்பகல் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இந்த கோரிக்கையினை விடுத்தார். மாகாண சபை முறைமையை நாங்கள் முழுமையாக அமுல்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 33 வருடங்களாக பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை கிட்டத்தட்ட கையில் இருக்கின்ற விடயம், பாராளுமன்றத்தில் சட்டமாக்கம் செய்யப்பட்ட விடயம் 13வது திருத்த சட்டம், அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயம் 13வது திருத்த சட்டம். கையில் இருப்பதை விட்டுவிட்டு கையில் இல்லாத ஒன்றை கையில் இருப்பதை துளைப்பதற்கும் கையில் இருப்பதை இல்லாமல் ஆக்குவதற்கும் எடுக்கப்படுற முயற்சிகள்
தமிழ் தலைமைகள் சில தலைமைகள் அந்த விடயத்தில் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் பல கட்சிகள் ஒன்றிணைத்து 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துமாறு இந்திய அரசாங்கத்திடம் விடப்பட்ட கோரிக்கையை இந்திய அரசாங்கம் சாதகமாக பயன்படுத்துவதற்கு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச ரீதியாக 13வது திருத்தச் சட்டம் சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் காலகட்டத்தில் இந்தியாவுக்குரிய பிரதம மந்திரி மோடி அவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த 3 விடயங்களையும் கருத்தில் எடுத்து வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் தலைமைகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடி முடிவெடுத்ததற்கு சாதகமாக 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு சாதகமாக ஏனைய கட்சிகளும் இதோடு ஒன்று சேர்ந்து எதிர்வரும் காலகட்டத்தில் பாரத பிரதமர் இலங்கைக்கு வர இருக்கின்றார். அவரிடம் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை மத்திய அரசாங்கம் எடுத்த சில அதிகாரங்கள், வழங்கப்பட வேண்டிய சில அதிகாரங்கள், நாங்கள் மாகாணத்து சபையை பாரமெடுத்து அமுல்படுத்தப்பட வேண்டிய சில அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு முஸ்தீபுக்கான செயல் வடிவங்களை கொடுக்க வேண்டும். அதை விட்டு இருப்பதை இல்லாமல் ஆக்குவதற்கு எடுக்கப்படும் சதி முயற்சிகளை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். கனிய மணல் அகழ்வு எனும் போர்வையில் இடம்பெறும் நில அபகரிப்புக்கு எதிராக முல்லைத்தீவில் நாளை போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட கொக்குலாய் தொடக்கம் நாயாறு வரையான கிராமங்களில் கிராம மக்களின் சுமார் 1000 ஏக்கர் பூர்வீக நிலங்கள் கனிய மணல் அகழ்வு என்ற பெயரில் அபகரிக்க நடவடிக்கைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஏற்கனவே சிங்கள குடியேற்றங்களாலும் இராணுவ ஆக்கிரமிப்பாலும் மகாபலி எல் வலயத்தாலும் வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் போன்ற அரச இயந்திரங்களின் திட்டமிட்ட ஆக்கிரமிப்பால் இருப்பு கேள்விக்குள்ளாகி வரும் தமிழ் மக்களின் எல்லை கிராமங்களில் மேலதிகமாக கனியமணல் கூட்டுத்தாபனத்துக்கென மிகுதி நிலங்களையும் அபகரிக்கும் வேலையை அரசு மிக திட்டமிட்டு முன்னெடுத்து வருவதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த நிலங்களை அபகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொக்குலாய் கிராம மக்களால் நாளைய தினம் காலை 9:30 மணிக்கு கொக்குலாய் பாடசாலை முன்பாக எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அனைத்து தரப்பினரையும் தமது போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குமாறு கொக்குலாய் எல்லை கிராம மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இன்று காலை முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்திய கொக்குலாய் எல்லை கிராம மக்கள் குறித்த வேண்டுகோளை விடுத்துள்ளனர். இப்பொழுது இந்த கொக்குலை மக்கள் கொக்குலை மண்ணில் இருந்து அதை தொடக்கம் செம்மலை வரையான இடங்கள் அனைத்துமே கனியவளம் தோன்றுவதற்காக அரசாங்கத்தினாலோ அல்லது வேறு நிறுவனங்களினாலோ இந்த மண் அகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பூமியானது 300 தொடக்கம் 400 ஆண்டுகள் காலவரையான பாரம்பரியமான கிராமங்களாக இக்கிராமங்கள் காணப்படுகின்றது. இந்த கிராமத்திலே மக்கள் 30 வருட காலமாக இந்த யுத்த நிலைமை காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து அதன் பின்பு தற்பொழுது 11 வருடங்கள் தான் இந்த கிராமங்களே வந்து குடியேறி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமங்கள் வந்து மிகவும் அவருடைய வாழ்வாதாரமாக கடல் வளமும் நில வளமும் தான் அவர்களுக்கு உறுதுணையாக காணப்படுகின்றது. இந்த கனிய வளம் அகழ்வு மூலமாக கடல் வளமும் பாதிக்கப்படும், நில வளமும் பாதிக்கப்படும். இதனால் மக்கள் பாரிய அழிவுகளுக்கும் மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. கடல் உள்வாங்கி வருகின்ற பொழுது சுனாமி ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்ப இதனாலே அந்த கிராமமே இல்லாமல் அழிந்து போற நிலைதான் காணப்படும். இப்படியாக இருக்கின்ற பொழுது மக்கள் அனைவருமே சாதி மத பேதமின்றி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த கிராமங்கள் அழிந்து போவதை தடுப்பதற்கு எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து எங்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எங்களோட கொக்குலாய் நிலம் அழிவு அடைஞ்சு போறதை தடுக்கிறதுக்காக எந்த மத பேதமின்றியும் இனபேதமின்றியும் இந்த போராட்டத்தில் கலந்து வந்து நாளைக்கு 9 மணிக்கு கொக்குலாயில் இந்த போராட்டம் நடக்கும். அனைவரும் அண்ணன் தம்பி சகோதரங்கள் யாவரும் வந்து இதில் கலந்து கொண்டு இது இந்த நிலப்பறைப்பு இது கொக்குலாயில் மட்டுமல்ல, பெரிய வயல்வெளி அக்கரவழியில் என்ற மகாபலி திணைக்களத்தால் பறிக்கப்பட்டு வழக்கு போட்டு வழக்காடி போராடி வயல் விதைக்க வேண்டிய சூழ்நிலை. அதே நேரத்தில் வனஜீவராஜிகள் திணைக்களத்தால் பறிக்கப்பட்டு அதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த கொக்குலாய் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் போராட்டமே வாழ்க்கை என்று வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஏற்படுது. இதே நேரத்தில் கனியவள
திணைக்களம் ஒன்று ஒரு திணைக்களம் உருவாகி அங்கே ஒரு 42 ஏக்கர் காணியை பிடிச்சி வேலியடைச்சு 600 மீட்டர் கிடங்கு கட்டி கொண்டு வராங்க. அப்போ இந்த கொக்குழாய் வந்து நாங்கள் குடியெழும்ப வேண்டிய சூழ்நிலை. கொக்குழாய் மக்களுக்கு தனிப்பாதிப்பு. கொக்குழாயிலிருந்து கர்நாடகணி, குக்கத்தொடுவாய், செம்மலை, நாயார் ஊடாக இந்த பிரச்சனை உருவாகுது. ஆனால் ஆரம்ப கட்டம் கொக்குழாயில ஆரம்பிச்சிருக்கு. இது இன்றைக்கு நாளைக்கு முடிகிற பிரச்சனையும் இல்லை. இது எங்களை குடியொழுப்பி எங்களோட வாழ்வாதார எங்களோட சாவுக்கு தள்ளுற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டம். இதுக்கு ஒரு முடிவு செய்யணும்டா அரசியல்வாதிகள், தமிழ் நலம் விரும்பிகள், தமிழ் எங்கே இருந்தாலும் தமிழ் இனம் அழிகிறதை கவனிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளும். கொலனாவை பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் சிலர் ஊழல் மோசடியில் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொலனாவை பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வரும் சில அதிகாரிகள் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவ்வாறான அதிகாரிகளுக்கு எதிராக உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எமது மக்கள் சக்தியின் உறுப்பினர் டான் பிரசாத் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொலனாவை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අද දින අපි කොළොන්නාව ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ආව. මොකද පහුගිය කාලේ ඉඳන්ම මේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ යම් නිලධාරීන් මුදල් වංචාව සම්බන්ධව ප්‍රශ්න තිබ්බා. ඉතින් ඒ සම්බන්ධව අපි කීප අවස්ථාවක් ආව කතා කරන්න. நான் இன்று கொலனாவை பிரதேச செயலகத்திற்கு வருகை தந்தேன். ஏனெனில் இங்கு சில அதிகாரிகளின் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கதைப்பதற்காக பலமுறை நான் இங்கு வந்த போதிலும் இங்குள்ள பிரதானிகள் குறித்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளையே மேற்கொண்டிருந்தன. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் மற்றொரு சம்பவம் தொடர்பில் நமக்கு தகவல் கிடைத்தது. இங்கு கடமையாற்றும் அதிகாரி ஒருவரின் தனியார் வங்கி கணக்கிற்கு பல லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அபிவிருத்தி திட்டத்திற்கான பணமே அவரது வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் இங்குள்ள சங்கம் ஒன்றிற்கு சென்று அந்த சங்கத்திற்கு தேவையான நிதியை பெற்றுத் தருவதாக கூறி கையொப்பத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அந்த நிறுவனத்தில் உள்ளவர்களை ஏமாற்றி மறுபக்கத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த அதிகாரி தண்ணீர் இயந்திரங்களை மிகவும் அவசரமாக பகிர்ந்தளித்தார். தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு உரித்தான லொரியை கொண்டு வந்து மிகவும் திருட்டுத்தனமாக குறித்த இயந்திரங்களை பகிர்ந்தளித்தார். நமக்கு தெரிந்த அளவில் ஒரு தண்ணீர் இயந்திரம் 35,000 ரூபாய் முதல் 40,000 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. எனினும் அந்த இயந்திரங்களுக்காக 90,000 ரூபாய் முதல் 98,000 ரூபாய் வரை விலை மனு கோரியுள்ளார். அதே போன்று ஞாயிறு பாடசாலை மாணவர்களுக்கு கதிரைகளை பெற்றுக் கொடுக்கும் விடயத்திலும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இது போன்ற பல மோசடிகளில் அந்த அதிகாரி ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் நாம் வினவுவதற்காக வந்தபோது குறித்த அதிகாரியை இங்கிருந்து மாவட்ட செயலகத்திற்கு மாற்றுவதாக கூறுகின்றனர். இவ்வாறான மோசடிகளை செய்யும் அதிகாரிகளை மற்றொரு இடத்திற்கு மாற்றுவதா இதற்கான சிறந்த தீர்வு என கேட்கின்றேன். குறித்த அதிகாரியை கடமையிலிருந்து இடைநிறுத்தி உரிய விசாரணைகளை மேற்கொள்வது இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதை தடுப்பதற்கான வழியாகும். අද උදේ දැන් අපි ආන්න ආපුවම එකපාරම අන්න ඒ නිලධාරියාව මේකෙන් මාරු කළා දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයට. එතකොට අපි අහනවා මෙවැනි දූෂිත නිලධාරීන්ව මාරු තවත් ස්ථානයකට මාරු කරන එකද කරන්න ඕනේ නැත්නම් ඔහුගේ සේවය අත්හිටවලා මේ සම්බන්ධව පරීක්ෂණයක් කරන්න. கல்முனை சம்மாந்துறை சென்னல் கிராமம் ஆரம்ப வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவுக்குட்பட்ட சம்மாந்துறை சென்னல் கிராமம் ஆரம்ப வைத்தியசாலைக்கான வைத்திய உபகரணங்களும் ஆய்வுக்கூட உபகரணங்களும் கையளிக்கப்பட்டதுடன் புதிய ஆய்வுக்கூடமும் திறந்து வைக்கப்பட்டது. வைத்தியசாலை வைத்திய அதிகாரி கினாயா அசில் தலைமையில் இன்று நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ARM தௌபிக் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் விசேட அதிதிகளாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ILM ரிபாஷ், பிரதி பணிப்பாளர் MM வாஜித், திட்டமிடல் பணிப்பாளர் MJM மாஹிர், கிழக்கு மாகாண பொறியியலாளர், பிராந்திய பொறியியலாளர், சம்மாந்துறை பிரதேசலாளர் SLM ஹனிபா, சம்மாந்துறை ஆதர வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் HM ஆஷாத் உட்பட வைத்தியர்கள், தாதியர்கள், உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்கள், அபிவிருத்தி குழுவினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவுக்குட்பட்ட சம்மாந்துறை சென்னல் கிராமம் ஆரம்ப வைத்தியசாலை ஆசிய அபிவிருத்தி நிதி உதவி திட்டத்தின் கீழ் புதிதாக அமைக்கப்பட்டு அண்மையில் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான பொது போக்குவரத்தில் ஈடுபட்ட படகுகள் பழுதடைந்துள்ள நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான பொது போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்த குமுதினி படகு மற்றும் பிரதேச சபைக்கு சொந்தமான நெடுந்தாரகை படகு பழுதடைந்த நிலையில் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் போக்குவரத்தில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
யாழ்ப்பாணத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் தரைத்துறப்பு கொண்ட புங்குடுதீவு குறிக்கட்டுவானிலிருந்து ஏறத்தாழ 10 கடல் மைல் தொலைவில் நெடுந்தீவு அமைந்துள்ளது. தற்போது நெடுந்தீவில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 4500 பேர் வரையில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்தும் போக்குவரத்தில் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர். இதேவேளை ஆசிரியர்கள், பிரதேச பணியாளர்கள், வைத்தியசாலை மருத்துவர்கள் உள்ளிட்ட உத்தியோகஸ்தர்கள் அனைவருமே இந்த படகு மூலம் பயணம் செய்து மக்களுக்கான சேவையை வழங்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. நெடுந்தீவுக்கான போக்குவரத்துகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான குமுதினி படகு மற்றும் வடதாரகை படகு என்பனவும், பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான படகு மற்றும் தனியார் படகு என பல்வேறுபட்ட படகு சேவைகள் இருக்கின்றன. இதில் பாதுகாப்பான பொது போக்குவரத்துக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான குமுதினி படகு மற்றும் வடதாரகை என்பன இலவசமாக போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் தற்போது குமுதினி படகு முழுமையாக பழுதடைந்த நிலையில் திருத்தப் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் மாவலித்துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது பொதுமக்களுக்கான போக்குவரத்து சேவையில் வடதாரகை மட்டுமே நாளாந்தம் 2 சேவைகளை வழங்கி வருகின்றது. அதாவது காலை 7 மணிக்கு நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவானுக்கும், பின்னர் காலை 8 மணிக்கு குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கும், பிற்பகல் 3 மணிக்கு நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் என நாளொன்றுக்கு 2 சேவைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வடக்கு மாகாண சபையினால் கடந்த 2017ஆம் ஆண்டு வழங்கப்பட்டு நெடுந்தீவு பிரதேச சபையினால் பராமரிக்கப்பட்டு வந்த நெடுந்தாரகை பயணிகள் படகு 5 வருடத்துக்குள் இயங்கு நிலையை இழந்து கவனிப்பாரற்ற நிலையில் நெடுந்தீவு துறைமுகத்தின் ஒரு பக்கத்தில் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் நெடுந்தீவுக்கான போக்குவரத்து பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. எனவே நெடுந்தீவுக்கான பொது போக்குவரத்து சேவைகளை உரியவாறு ஏற்படுத்தி தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.